என்னோட பவர் பிஐ மாடலில் உள்ள டோட்டல் சேல்ஸ் மெஷரை எக்ஸ்பிளைன் பண்ணு, பிஸ்னஸ் லாஜிக் என்ன இருக்குது, டேபிள் ரெஃபரன்சஸ் என்னென்ன, ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் சேல்ஸோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. அதோட பிஸ்னஸ் லாஜிக் அந்த மாடலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நமக்கு கிளியரான டோட்டல் சேல்ஸ்னால் என்ன அப்படின்ற பிஸ்னஸ் லாஜிக் இங்கே கொடுக்குது. என்னென்ன காலம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, எந்த டேபிள்லேருந்து இந்த மெஷர் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கொடுக்குது. இந்த டேபிள் வந்து எந்தெந்த டேபிளோடலாம் ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்குது. இந்த மெஷரை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிப்ஸும் நமக்கு கொடுக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஎஸ் கோட் மூலமாக எம்சிபி சர்வர் யூஸ் பண்ணி பவர் பிஐ டெஸ்க்டாப் ஃபைலை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம இங்கே கோபைலட்டை டைரெக்டாக பவர் பிஐ சிமெண்டிக் மாடலில் கனெக்ட் பண்ணல. அதுக்கு பதில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, சிமெண்டிக் மாடலை எம்சிபி சர்வரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். எம்சிபி சர்வரை விஎஸ் கோட் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோம். அதை கிட்ஹப் கோபைலட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம். எம்சிபியை பொறுத்தளவு டேட்டா எதுவுமே காப்பி பண்ணாது, ஜஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட் பிரிட்ஜாக ஒர்க் ஆகும். செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவர் பிஐ டெஸ்க்டாப் இருக்கணும், ப்ளஸ் விஎஸ் கோட் இருக்கணும். அதே மாதிரி கிட்ஹப் கோபைலட், கிட்ஹப் சாட் இந்த 2 எக்ஸ்டென்ஷனும் நம்ம இங்கே விஎஸ் கோடில் இன்டகிரேட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஆல்ரெடி பவர் பிஐ டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ விஎஸ் கோட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கூகுளில் விஎஸ் கோட்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த வெப்சைட் லிங்க் வரும். ஸோ இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ விஎஸ் கோட் சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த விண்டோஸ் பட்டனை இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விஎஸ் கோட் டவுன்லோட் ஆகிடுச்சு, இதை இன்ஸ்டால் பண்ணலாம். எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான், நீங்கள் மற்ற அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் கொடுத்துட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுத்து லான்ச் பண்ணிடுங்க. விஎஸ் கோட் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த எக்ஸ்டென்ஷன் லாஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து எம்சிபி சர்வர் பவர் பிஐ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஹப் கோபைலட் சாட் அது டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், கிட்ஹப் கோபைலட் சாட் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது 2 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ மெயின் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் ஓப்பன் சாட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். பை டிஃபால்ட்டாக ஆட்டோவில் தான் இருக்கும். நீங்கள் இந்த ஆட்டோலேயே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாடலில் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாடலை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஏஜென்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போ பவர் பிஐ டெஸ்க்டாப் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த நேமை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் டைப் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து கனெக்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப் ஃபைல் வித்தின் கோட்டுக்குள்ளே அந்த ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஒர்க்கிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் பேரலாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். பட் இப்போ தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்றதை நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். ஸோ ஏர்லியராக வந்து ஜஸ்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப்பை கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஃபைல் நேமோட, அது ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபைல் நேமு கரெக்டாக கொடுத்து அந்த ஃபைல் வந்து ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கனெக்ஷனுக்கான ப்ராம்ப்ட் கேட்குது. ஸோ நம்ம கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு அலோ ஆர் ஸ்கிப் ஆப்ஷன் இருக்கும். கண்டிப்பாக அலோ கொடுக்கணும். ஸோ அலோ திஸ் செஷன் அல்லது அலோ இன் திஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஆல்வேஸ் அலோவும் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே அலோ கேட்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வராது. ஸோ நான் இப்போ செஷன் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம கரெக்டான ஃபைலை தான் பிக் பண்ணதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டான ஃபைல் நேம் தான் இருக்குது. ஸோ இதை அக்செப்ட் பண்ணிடலாம். ஸோ அலோ திஸ் செஷன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். பட் இனிஷியலாக நீங்கள் ஒரு மெத்தடில் வரல அப்படின்னா, கனெக்ட் பண்ண முடியலன்னா வேறு ஏதாவது மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைல் நேம் கொடுத்து பாருங்கள், இல்லை ஃபைல் நேமை கொட்டேஷனில் கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகிடும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கனெக்ஷன் சம்மரி வந்துருச்சு பாருங்கள். ஃபைல் நேம் எக்ஸாக்ட் ஃபைல் நேம் வந்துருச்சு, கனெக்ஷன் நேம் வந்துருச்சு, எண்ட் பாயிண்ட் லோக்கல் ஹோஸ்ட். இந்த லோக்கல் ஹோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் எம்சிபி சர்வர் கனெக்ட் ஆகும். இதையே பேஸ் பண்ணி தான் டாக் ஸ்டுடியோவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஃபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பண்ண முடியும். அது எப்படின்றத ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மாடல் வந்துருச்சு, அதே மாதிரி ஸ்டேட்டஸ் கனெக்டட் வந்துருச்சு. ஸோ என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத அதுவே கொடுத்துருச்சு. டாக்ஸ் ரன் பண்ண முடியும்,
மாடலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் டிஸ்கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா செஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்ணும்போது அந்த ஆத்தரைசேஷன் கேட்கும். நம்ம அக்செப்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஆத்தரைசேஷன் கேட்கும். நீங்கள் மாடலில் ரீட் பண்ணுறதுனாலும் சரி, ரைட் பண்ணுறதுனாலும் சரி, 10 மெஷர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனாலும் சரி, மாடிஃபை பண்ணுறதுனாலும் சரி, 10 டைம்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா 10 டைம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆல்வேஸ் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி கேட்காது. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் த மாடல் அண்ட் கிரியேட் ஒன் மெஷர் விச் இஸ் நாட் கிரியேட்டட் ஆல்ரெடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் அது பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னா, கிரியேட், அப்டேட், டெலிட், கெட், லிஸ்ட், ரீநேம், மூவ், எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கான பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான பெர்மிஷன் தான் நம்மக்கிட்ட கேட்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணும்போதும் பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் கேட்குது பாருங்கள், உங்களோட டேட்டா பேஸை மாடிஃபை பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ ரெஸ்பாண்ட், இங்கே வந்து ரெஸ்பாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே எஸ் ஆர் நோன்னு கேட்கும். நம்ம நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா நம்ம டேட்டா பேஸை மாடிஃபை பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் மாடிஃபிகேஷனுக்கான பெர்மிஷன் கேட்குது. ஸோ நான் எஸ் கொடுக்குறேன், இந்த கன்ஃபர்மேஷன் எஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நியூ மெஷர் வந்து நேம், ஆவரேஜ் சேல்ஸ் பர் எக்ஸிக்யூட்டிவ், டேபிள்ஸ், ஆல் மெஷர். ஸோ நான் சொல்லவே இல்லை ஆல் மெஷரில் அந்த மெஷரை ஆட் பண்ணுன்னு, பட் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்லா மெஷரும் அங்கே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே ஆட் பண்ணிருச்சு. அதே மாதிரி அதோட எக்ஸ்பிரஷன் கிளியராக நமக்கு இங்கே கொடுத்துருச்சு. இந்த மெஷர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி ஆட் பண்ணியிருக்குன்றதை நம்ம இங்கே மாடலில் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் அது க்ரியேட் பண்ண மெஷரு. ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷனும் ஆட் பண்ணிடுச்சு பாருங்கள். ஸோ நான் எதுவுமே சொல்லலை, அதை ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த மெஷரை ஆட் பண்ணிடுச்சு. ப்ரிவ்யூ ஃபீச்சரில் தான் இருக்குது. நானுமே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொடக்ஷன் டேட்டாவில் ட்ரை பண்ண வேணாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் கால்குலேட்டர் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு விஷுவல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் வீடியோஸில். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரியலாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.